காலையிலேருந்து உக்காந்து இருக்கிற அவங்க ஆயா வந்த ஒன்னியும் என்ன ஆட்டம் என்ன பாட்டம் பாரு. வந்து என்ன ஏது காப்பி குடிக்கிறியா தண்ணி குடிக்கிறான்னு வந்து எட்டி கூட பார்க்கல. இப்போ அம்மா வரோம் அப்படியே ஜில் ஜில் ஜில்லுன்னு இருக்குன்னு அது கூட அப்படியே மச்சின்ச்சு மச்சான் கிச்சான் எல்லாம் வந்து பூந்துக்குவாங்க. நான் இதே கதி கொடை பூச்சிக்கணும் உக்காந்துக்கணும். அதுதான் காலிலேருந்து இப்படியே உக்காந்து ஆகுமாம்மா. எதுனா போய் சாப்பிட்டேன் இல்லை நான் பூரி எதுனா வாங்கி தரட்டா டீ காஃபி எதுனா. அவங்க வந்துக்கிறாங்கம்மா. ஏய் சும்மா இரு காதுல கிட்டல உருந்துற போகுது. நாங்க பேசும்போது நீ சைலண்டா இரு. என்னம்மா உக்காந்துக்கிறீங்க ஆண்டி? நமஸ்தே. டேய் உங்க பொண்டாட்டியோட ஆயா வந்துக்கிறாங்க. அதுக்கு இதுக்கும் ஜிகி ஜிகி. அத்தை எங்க அம்மாவை பார்த்தாலும் உங்களுக்கு ஆகுதுல, எங்க தம்பியை பார்த்தாலும் சண்டை போடுறீங்க. இப்போ எங்க ஆயா வந்துக்கிறவங்க எங்க குடும்பமே வரக்கூடாதுங்களா? எங்க ஆயா வந்துக்கிறவங்க கொஞ்சம் பேசிட்டு வந்துருவா. ஆயா நமஸ்தே ஐயா. எப்பயா வந்தீங்க? இப்பதான் வந்தேன்ப்பா. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா. பார்வதி எத்தனை குத்தி ஆயாக்கு குடிக்கிறதுக்கு? வாப்பா உக்காரு. மா பார்வதி போய் தம்பிக்கு குடிக்கிறதுக்கு என்ன எடுத்து வந்து கொடுமா. இங்க பாருங்க ஆயா, ரொம்ப நாள் விட்டு வந்துக்கிறீங்க. நம்ம தலைவரது ஒரு பாட்டு பாடுறது தானே ஐயா? வாத்தியார் பாட்டெல்லாம் மறந்துட்டுக்கிறேன். ஆனால் ஒரு பாட்டு ஒசரம் உங்கள் பொண்டாட்டிக்காக பாடுறேன். அது ஞாபகம் இருக்குது. ஆனாலும் உடல் அழகை ஊரு வச்ச காட்டக்கூடாது, சில உடுப்புகளே இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. ஆயா எனக்கு சப்போர்ட் பண்ணி பாடுன்னு பார்த்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ பாடின்ற போயாயோ.